அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு ஹதீஸுடைய பாடத்தில் கழிவறையில் நுழையும் முன் ஓதும் துஆ என்கின்ற தலைப்பில் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஹதுரத் அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கவனியுங்கள், கழிவறைக்குள் ஜின்களும் ஷைத்தான்களும் வந்து கொண்டிருப்பார்கள். எனவே உங்களில் யாராவது கழிவறைக்குள் செல்ல நாடினால், இது இருக்கா இல்லையா, இந்த துஆவை உங்களில் யாராவது கழிவறைக்குள் செல்ல நாடினால் இந்த துஆவை ஓதிக்கொள்ளவும் என அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் ஹபாயிஸி என்கின்ற பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் ஹபாயிஸி. பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரால் நுழைகிறேன். அல்லாஹும்ம, யா அல்லாஹ், இன்னி அஊது பிக்க, நிச்சயமாக நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். மினல் குபுஸி, பெண் ஜின், அசுத்தமான ஆண் பெண் ஜின்களின் தீங்கிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். குபுஸ் என்பது ஆண் இனத்தை குறிப்பது, ஹபாயிஸ் என்பது பெண் இனத்தை குறிப்பது. ஆண் பெண் ஷைத்தான்களின் ஜின்களின் தீங்கிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறைக்குள் நுழையும் பொழுது ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த துஆ எல்லாருக்குமே தெரியும். தெரியலை அப்படின்னா இன்ஷால்லா நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், தெரிஞ்சுக்கிறணும், மனனம் செஞ்சுக்கிறணும். இதில் கவனிக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். கழிவறை என்பது அசுத்தமான ஒரு இடம். அல்லாஹு தாலா மனிதர்களை எப்படி அல்லாஹ் படைச்சிருக்கிறானோ அதே போல ஜின்களில் சில தீங்கிழைக்கக்கூடிய ஜின்களையும் ஷைத்தான்களில் முழுமையாகவே, ஷைத்தான்கள் எல்லாமே மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு படைப்பினம். இந்த ஷைத்தான்கள் ஜின்களுடைய சில இருப்பிடங்கள் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது இந்த கழிவறை. அதாவது அசுத்தங்கள் வெளியேறக்கூடிய இந்த கழிவறை என்பது ஷைத்தான்களுடைய இருப்பிடமாக இருக்குது. சரிங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, சில இருப்பிடங்கள்ல, சில வீடுகளில் ஷைத்தான்கள் குடியேறவே செஞ்சிருவானா. அதில் முதல் இடத்துல இருக்கிறது என்ன, சலாம் சொல்லாமல் நுழையக்கூடிய வீடு. சரிங்களா? நம்ம இன்ஷால்லா இந்த கழிவறை குறித்து நம்ம அந்த துஆவை நம்ம இது பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சலாம் சொல்லாமல் நுழையக்கூடிய வீட்டில் யார் குடியேறுவா? ஷைத்தான்கள். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஷைத்தான்கள் ஒரு தலைமை ஷைத்தான் சொல்லுவான், எல்லாரும் இங்கே வாங்க, இதுதான் இன்னைக்கான இருப்பிடம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கூட்டாளிகள் எல்லாம் என்ன செஞ்சுக்கிடுவாங்களாம், கூப்பிட்டு வந்துக்கிடுவாங்களா அந்த ஷைத்தான்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வீட்டிற்கு நுழையும் பொழுது வீட்டில் ஆள் இல்லைனாலும் நம்ம என்ன செய்யணும், சலாம் சொல்வது அற்புதமான பழக்கம். அந்த சலாம் சொல்லும் பொழுது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஜின்கள், ஷைத்தான்கள், முசீபத்துகள் எல்லாமே நீங்கி விடும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அதே போல ஷைத்தானுடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்லும் பொழுது யாருடைய வீட்டில் உருவப்படம் இருக்கிறதோ, யாருடைய வீட்டில் நாய்கள் வளர்க்கப்படுகிறதோ, யாருடைய வீட்டில் குர்ஆன்கள் திலாவத் ஓதப்படவில்லையோ அத்துணை வீடுகளும் யாருடைய இருப்பிடம்? ஷைத்தான்களுடைய இருப்பிடம். அதனால ஷைத்தான்களுடைய இருப்பிடமாக நம்ம ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இருப்பிடத்தை யார் நுழைய மாட்டா? மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா ஷைத்தான்களும் மலக்குமார்களும் ஒரு இடத்துல ஒன்று கூடவே முடியாது. மஆதல்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால நல்ல பரக்கத்தான மலக்குமார்கள், ஆஃபியத்தை கொடுக்கக்கூடிய மலக்குமார்கள் நம்முடைய வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா சலாம் சொல்லியிருக்கணும். அதே போல குர்ஆன் திலாவத் ஓதப்பட்டிருக்கணும், உருவப்படம் இருக்கக்கூடாது, நாய்கள் வளர்க்கப்படக்கூடாது. இப்போ இப்படியான விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இருப்பிடத்துல ஷைத்தான்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமானது இந்த இருப்பிடத்துல மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க தான், அதுதான் அவங்களுடைய இருப்பிடம், அதுதான் கழிவறை. நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க இருப்பிடமே அதுதான். நாம் என்ன செய்யணும், சில தேவைகளுக்காக உள்ள போகிறோம், அவ்வளவுதான். அந்த தேவைகளுக்குள்ள போகும் பொழுது கூட சில ஷைத்தான்கள் அந்த இருப்பிடத்தில் ஊசலாட்டம் செய்வாங்களாம். ஒரு ஹதீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் இப்படி வெளிப்படையாகவே சொல்லியிருப்பாங்க. அதாவது துஆ ஓதப்படாமல், ஷைத்தான் இடத்துலேருந்து பாதுகாப்பு தேடப்படாமல் நம்ம கழிவறைக்குள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா ஆதமுடைய, அதாவது சந்ததிகளுடைய மர்மஸ்தானத்தை கொண்டு அவர்கள் விளையாடுவார்கள் அப்படிங்கிற எப்படியோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் ஒரு எச்சரிக்கையோடு நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால நிறைய தீங்குகள் அந்த கழிவறைக்குள்ளே ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளுக்கு. அதனால அல்லாஹுடைய தூதர் அழகான அற்புதமான துஆ சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை கழிவறைக்குள் நுழைவதற்கு முன் ஓதணுமே தவிர கழிவறைக்குள் நுழைந்த பின்
அதில் நல்ல கவனமாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் இடது காலை முன்வைத்து கழிவறைக்குள்ளே என்ன செஞ்சுருக்கிறாங்க, நுழைஞ்சிருக்காங்க. இதுவும் சுன்னத்தான விஷயங்கள். இடது காலை முன்வைக்கணும், அதே போல் வலது காலை வைத்து வெளியே வரணும். அதே போல் இந்த துஆ பிஸ்மில்லா எதை ஆரம்பித்தாலும் கழிவறைக்குள் நுழையும் பொழுதும் கூட பிஸ்மில்லா நுழைவதற்கு முன் சரிங்களா பிஸ்மில்லா ஓதிட்டு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் ஹபாயிஸி. அப்போ இந்த துஆவை நம்ம பார்க்கும் பொழுது ஆண் பெண் கெட்ட ஷைத்தான் ஜின் இனங்களின் தீங்கை விட்டு யா அல்லாஹ் என்னிடத்தில் நீ பாதுகாவல் தேடுன் என்று சொல்லும் பொழுது அப்போ தேடலைன்னா உள்ள நமக்கு என்ன செய்யும், ஏதாவது வஸ்வசா தீங்குகள் ஏற்படும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு தீங்குகள் ஏற்படும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். அதே போல் சில முஸ்தஹபான விஷயங்கள் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, அதாவது தலையில் போடுவாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இது தேவையில்லை. இந்த சில விஷயங்களை சுன்னத்தான விஷயங்களை நம்ம கடைபிடிச்சுக்கிறணும். அதிகமான நேரம் தேவையில்லாமல் கழிவறைக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஆமாம், அதனால இப்படியான சில சுன்னத்துகளையும் சில விரும்பத்தக்க விஷயங்களையும் கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அதில் சுன்னத்தான விஷயங்கள் 2 முக்கியமானது. இடது காலை கொண்டு நுழைவது, வலது காலை கொண்டு வெளியேறுவது, இந்த துஆவை கண்டிப்பாக ஓதுவது. அதுக்கப்புறம் கழிவறைக்குள்ளிருந்து வெளியேறும் பொழுது ஓதக்கூடிய துஆ நமக்கு வருது இன்ஷா அல்லாஹ். இந்த சுன்னத்தான விஷயங்களை கவனிச்சுக்கிறணும். இந்த கெட்ட ஷைத்தான்களுடைய தீங்கிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இப்போ இதை நம்ம இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் நீங்கள் ஓதிக்காமீங்க பார்ப்போம். எப்படி ஓதணும், மீனல் குபுஸி வல் ஹபாயிஸி. அந்த ஹா சவுண்டு கேட்கலன்னா அர்த்தங்கள் மாறுபடும். அதனால மீனல் குபுஸி வல் ஹபாயிஸி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவையும் கரெக்டான உச்சரிப்பில் நம்ம உச்சரிக்கணும். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் கழிவறையிலிருந்து வெளியே வந்த பின் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சரி, அதுக்கடுத்து கழிவறையிலிருந்து வெளியே வந்த பின் ஓதும் துஆ. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறையிலிருந்து வெளியே வந்ததும் இந்த துஆவை ஓதுவார்கள். குஃப்ரானக குஃப்ரானக யா அல்லாஹ், உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். குஃப்ரானக அப்படின்னா உன்னிடம், குஃப்ரானா மன்னிப்பு கேட்கிறேன். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இருக்கா அது இல்லையா? அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இன்ஷா அல்லாஹ் இருக்கும் இல்லையோ, ஒரே ஒரு இதுதான் இருக்கா? சரி, புரிஞ்சிச்சு. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறையிலிருந்து வெளியே வந்தவுடன் இந்த துஆவை ஓதுவார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னில் அதா வ ஆஃபானி அப்படின்னு சொல்லிட்டு இந்த துஆ ஓதுவாங்க. நோவினை தரும் அசுத்தங்களை நீக்கி எனக்கு சுகமளித்த அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். இந்த 2 துஆவும் சேர்த்தே ஓதவும். குறிப்பு, சரிங்களா? இந்த 2 துஆவுமே ஸஹீஹான ஹதீஸ், அற்புதமான துஆ. முதல் துஆவை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். குஃப்ரானக்க என்ன, அந்த கழிவறைக்குள்ளே என்ன தீங்கு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொன்னால், முதல்ல துஆ ஓதாமல் போகிறதே தீங்கு தான். புரியுதா? துஆ ஓதாமல் சுன்னத்தை கடைபிடிக்காமல் போவதே தீங்கு தான். அதற்குள் ஏதாவது தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத வஸ்வசாக்கள் ஏற்படும் பொழுது அது ஒரு தீங்காக நமக்கு எழுதப்படும். ஏன்னா அந்த அந்த கழிவறைக்குள்ள நுழையும் பொழுது நம்மளுடைய கிராமன் காத்திபின் என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளுடைய பாவங்களை எழுத மாட்டாங்க. அதனால உள்ள என்ன பாவம் நடந்திருக்குங்கிறது தெரியாது, நமக்கும் தெரியாது, அவர்களுக்கு. ஆனால் வெளியில வரும் பொழுது குஃப்ரானக்க அந்த ஒற்றை வார்த்தையில என்ன பாவம் நடந்திருந்தாலும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், மன்னிச்சிருவான். அப்பொழுது கூட நம்மளுடைய இஸ்திக்ஃபார அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அதை விட இன்னொரு சிறப்பான துஆ என்ன, அல்ஹம்துலில்லாஹ். இதுல கூட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியது இருக்கா? சுப்ஹானல்லாஹ் இருக்குது. இன்னொன்று என்ன தெரியுமா, பசித்து உணவு உண்ண முடியாத சூழ்நிலை எவ்வளோ பெரிய வேதனையோ, அதே போல உணவு உண்ட உணவை வெளியேற்ற முடியாத சூழ்நிலை மிகப்பெரிய வேதனை. நல்லா பாதுகாக்கணும். ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம சாப்பிடும் பொழுது எப்படி அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்அமனி வ ஸகானி வ ஜஅலனி மினல் முஸ்லிமீன் என்று ஓதுகிறோமோ, அதே போல மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகளை வெளியேற்றக்கூடிய அந்த விஷயமும் அல்லாஹ் கொடுத்த நிஅமத், அல்லாஹ் கொடுத்த அருள்கொடை. உங்களுக்கு ஹாரூன் ரஷீத் பாதுஷா ஹலீஃபா அவர்களிடத்துல ஒரு அரசர் அதாவது ஒரு அறிஞர் அவர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்பாங்க. ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களே, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய நிஅமத்தை கொடுத்துருக்கிறான், நிறைய அரசாட்சிகளை கொடுத்துருக்கான். நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வி? நான் உங்களுக்கு தண்ணீர்
கொடுத்து அந்த தண்ணீரை, ஒரு பாலைவனத்துக்குள்ளே போகிறீங்க, ரொம்ப தாகமாக இருக்குது, அந்த தண்ணீர் கிடைக்கவே இல்லை, ஆனால் ஒரு குவளை தண்ணீர் கிடைக்குது, இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கொடுப்பீங்க? இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்க? என்னுடைய அரசாட்சியில் பாதி கேட்டால் என்ன செஞ்சிருவேன்? கொடுத்துருவேன். உண்மையாக உணவு நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அது இப்போ நமக்கு உணர்வது ரமதான் மாதத்தில் கோடை காலத்தில் எப்படி அந்த தண்ணீருக்கு நம்மளுடைய மனம் நாடுது, அதே இது பாலைவனத்துக்குள்ள உயிர் போகக்கூடிய நிலைமையில அப்போ போயிட்டு நம்ம வந்து வாக்குவாதமோ இல்லை எனக்கு இவ்வளவுதான் நான் கொடுப்பேன் அந்த தண்ணீர் கொடுமை ஏதாவது நம்ம சேல்ஸ் பேச மாட்டோம் இல்லையா? அரசாட்சி பாதி நான் என்ன செஞ்சிடறேன் உங்களுக்கு கொடுத்துட்றேன், சரி குடிச்சிட்டீங்க, நேரம் ஆகுது, அந்த தண்ணீரை வெளியேற்றணும் என்கின்ற கட்டாயத்தில் இருக்குது. சுபஹானல்லாஹ், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்த டயாலிசிஸ் ப்ராப்ளம், சிறுநீருடைய ப்ராப்ளம், இந்த கல்லீரல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உபாதைகளை வெளியேற்றக்கூட முடியாத நிலைமையில் வரக்கூடிய நோய்கள் எல்லாம் பாதுகாக்கணும். அப்போ இப்படி இருக்கும்போது அந்த ஹார்னர்ஷிப் பாஸ்டாட்ட ரெண்டாவது கேள்வி அந்த அறிஞர் கேட்குறாரு, இதை வெளியேற்றுவதற்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க? என்னுடைய அரசாட்சி முழுவதும் நான் என்ன செஞ்சிடுறேன்? கொடுத்துட்றேன். சுபஹானல்லாஹ், 1 மீட்டர் தண்ணீருக்கு பாதி அரசாட்சி, இன்னொரு அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு முழு அரசாட்சியும் கொடுக்குறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நிஅமத் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் உணவு சாப்பிடும் பொழுதும் இறைவனை புகழணும், அந்த உணவை உட்கொண்ட பின் அதை வெளியேற்றுவதற்கும் இறைவனை புகழக்கூடிய வார்த்தையை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அதில் வரக்கூடிய வார்த்தையை பாருங்க, அத்ஹப அன்னில் அதா வ ஆஃபானி, நோவினை தரும் அசுத்தங்களை நீக்கி, அதா என்றால் நோவினை தரக்கூடிய அசுத்தங்களை, அன்னி என்னிடத்திலிருந்து, அத்ஹப நீக்கிய, வ ஆஃபானி மேலும் ஆஃபியத் ஆஃபாத் அதிலிருந்து வருவது ஆஃபானி எனக்கு சுகமளித்த அல்லாஹ்விற்கே அல்ஹம்துலில்லாஹ் புகழனைத்தும் உரியது அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை தெரியலனாலும் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் ஓதணும். இந்த அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ராஹத்தான ஒரு வயதுலையும் நல்ல ஆஃபியத்தையும் அல்லாஹ் கொடுத்துருக்கா. காலங்கள் கடக்க முதிர்மை அடையும் பொழுது தான் இந்த சேட்டையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி என்ன செய்யும்? யூரின் போகும், அடிக்கடி வந்து இந்த மாதிரியான உபாதைகள் ஏற்படும். சில பேருக்கு வராமல் இருக்கிறது அவ்வளோ பெரிய தொந்தரவாக ஏற்படும். அப்போ இந்த மாதிரியான தொந்தரவுகள் நீங்குவதற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த துஆ நமக்கு அழகான ஒரு பிரார்த்தனையாக அமையும் இன்ஷா அல்லாஹ். அதனால கண்டிப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சுன்னத்தும் நமக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். ஒரு ஃபாயிதா இல்லாமல் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கவே மாட்டாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா? இதுக்கு ஏற்படுத்தக்கூடிய நம்ம இப்படி ஒரு உபாதை, நமக்கு ஒரு நோவினை வந்துருச்சு, நம்ம டாக்டர்கிட்ட போய் மருத்துவம் செய்வதற்கு முன்னால் இந்த துஆவை ஓதுனா அதுதான் பெரிய மருத்துவம். இன்ஷா அல்லாஹ் அந்த துஆவை ஓதிட்டோம்னாலே அல்லாஹ் தஆலா இப்படியான நோய்கள்லேருந்து நமக்கு பாதுகாப்பை கொடுப்பான். அதே போல் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிச்சுக்கிறணும், இப்படியான நோய்கள் வருவதற்கான சில உணவுப் பொருட்களை நம்ம தவிர்த்துக்கிறணும். சில நேரம் ஒரு சில இது நமக்கு என்ன செய்யாது, செட் ஆகாது. இப்படியான நோய்களை ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள்னால் என்னென்ன சொல்லலாம்? ஜங்க் ஃபுட்ஸ். சில பேருக்கு வந்து எது நமக்கு இந்த மாதிரியான இது ஏற்படுத்துமோ அதிலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறணும்? இன்ஷா அல்லாஹ் தவிர்த்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதை சொல்லுங்க ஆமாம், அதுதான் கரெக்டு. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம வெளியேறும் பொழுது இந்த 2 துஆவையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் மனனம் செஞ்சுக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல குஃப்ரானக எப்படி ஓதணும்? இதில் இன்னும் கவனம் இருக்கணும். குஃப்ரானக்கன்னு சொல்லிட்டோம்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ், உன்னிடத்தில் நான் நிராகரிப்பை கேட்கிறேன் அர்த்தம். கேஃப் ஓதிடக்கூடாது, ஐன் தான் கரெக்டான முறையில் ஓதணும். அதே போல் நம்ம தொழுகையில் இந்த மாதிரியான சில வார்த்தைகளையும் எழுத்துக்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழுகையில் நம்ம 2 சஜ்தாவுக்கு மத்தியில் ஓதுவோம் இல்லையா? அல்லாஹு மக்ஃபிர்லி அல்லாஹு மக்ஃபிர்லி அல்லாஹு மக்ஃபிர்லி அல்லாஹு மக்ஃபிர்லி என்ன செஞ்சிடக்கூடாது, ஓதக்கூடாது. கைன் என்பது தொண்டையின் ஆரம்ப பகுதி, அதனால தான் மஹ்ரஜ் அடிக்கடி நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. அதனால கைனுடைய உச்சரிப்பு எதுலையும் இந்த இஸ்திக்ஃபாரில் வரக்கூடிய எல்லா கைன்லையும் கரெக்டாக இருக்கணும். அஸ்தக்ஃபிருல்லா கரெக்டாக, அஸ்தக்ஃபிருல்லா சொல்லக்கூடாது, இஸ்திக்ஃபார் சொல்லக்கூடாது. இதில் இந்த விஷயத்தில் இந்த கைன் என்கின்ற அந்த கஃபர என்கின்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த கைனில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். கேஃப் போட்டு ஓதிடவே கூடாது, சொல்லவே கூடாது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல எப்படி உச்சரிக்கணும்? குஃப்ரானக எப்படி சொல்லணும்? சரி, பொருள். சரி, 2வது துஆ. ஆதா இருக்கா? அன்னில் அதா வ ஆஃபானி
சரி, மறுபடியும் வாசிங்க ரெண்டாவது துவா. மாஷா அந்நியல் அதா வ ஆஃபானி. ஓகே. நோவினை தரும் அசுத்தங்களை விட்டு எனக்கு சுகமளித்த அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். இந்த 2 துவாவையுமே சேர்த்து ஓதுவது சுன்னத்தான விஷயம் அப்படிங்கிறத கவனிச்சுக்கிறணும். அதே போல் வெளியில் வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும், வலது காலை வைத்து வெளியில் வரணும்.